வணக்கம். திருக்குறளில் 133 அதிகாரங்கள் இடம்பெற்றுள்ளன. ஒவ்வொரு அதிகாரத்திலும் 10 குறட்பாக்கள் இடம்பெற்றுள்ளன. இவற்றுள் எந்த அதிகாரத்தில் மிக அதிக எழுத்துகள் இடம்பெற்று மிக நீண்ட அதிகாரமாக வந்துள்ளது என்று பார்ப்போம். வள்ளுவர் இல்லறவியல், துறவறவியல் இரண்டிற்கும் குறட்பாக்களை கொடுத்திருந்தாலும் துறவறத்தை காட்டிலும் இல்லறத்தையே வள்ளுவர் பெரிதும் போற்றுகின்றார். அதனால்தான் பாயிரம் முடிந்து இல்லறவியல் தொடங்குகின்ற முதல் அதிகாரமான இல்வாழ்க்கை என்ற அதிகாரத்தில் 339 எழுத்துகள் இடம்பெற்று மிக நீண்ட அதிகாரமாக அதை படைத்திருக்கிறார். இல்வாழ்க்கை என்பது வாழ்க்கை துணை நலத்தோடு மக்கட்பேறு அமைந்து உரிய பண்புகளோடு வாழ்ந்து ஓங்கிய பெருஞ்சிறப்போடு நிறைவுற வேண்டும் என்பதற்காக இல்வாழ்க்கை என்ற அதிகாரத்தை மிக நீண்ட அதிகாரமாக வள்ளுவர் படைத்திருக்கிறார் போலும். சரி, இப்பொழுது இன்னொரு வினா எழ வேண்டும். மிக நீண்ட அதிகாரமாக இல்வாழ்க்கை இருந்தால் மிக குறைந்த எழுத்துக்களை கொண்ட குறுகிய அதிகாரம் எது? காமத்துப்பாலில் பிரிவின் காரணமாக வருந்துகின்றவர்களினுடைய உடல் நலமிழக்கும், அழகு பொலிவிழக்கும், இவற்றை குறித்து பேசுகின்ற அதிகாரம் உறுப்பு நலன் அழிதல். வள்ளுவருக்கு பிரிவும் நீளக்கூடாது, பிரிவினால் உண்டாகும் துயரும் நீளக்கூடாது, அத்துயரினால் ஏற்படும் பாதிப்புகளும் நீளக்கூடாது, அதனால் உறுப்பு நலன்கள் அழிவதும் நீளக்கூடாது என்ற எண்ணம் இருந்திருக்கும் போலும். அதனால்தான் 124வது அதிகாரமாக அமைந்துள்ள உறுப்பு நலன் அழிதல் என்ற அதிகாரத்தை 280 எழுத்துக்களை கொண்டு மிக சுருக்கமாக முடித்து மிக குறுகிய அதிகாரமாக அவர் படைத்திருக்கிறார். வள்ளுவரின் படைப்புகள் மட்டுமல்ல, அந்த படைப்புகளை உருவாக்குவதற்காக அவர் பயன்படுத்தியதும் வியப்புக்குரியது, சிறப்புக்குரியது. நன்றி, வணக்கம்.